श्रीशैलवंशापि श्रीरामरसोदरेकरणैकपौत्रं श्रीदेवनाचार्य पात्रपौत्रं रामानुजार्यं पूर्वर्यमिडे श्रीशैलवंशनचूरैकदां सुदर्शनशि तदवां समन्तं श्रीमन्तपुण्यगुरुवरेकपात्रपौत्रं श्रीदेवनाथगुरुमापूर्णतिरमिडे जयत्याश्रितसंस्थान्तविध्वंसनुदयः प्रभावान् सीतया देव्यां परमव्योमभास्करः प्रायः प्रपदने पुंसां पौनःपुण्यं निवारयन्ने भक्तश्रीरङ्गभक्तुर्माम् अज्ञातभयमुद्रितः नमस्तस्मै कस्मै च नमोऽस्मिन् जन स्वयं रक्षादीक्षासमधिक समिन्धान एतसे दुराधीशस्वये क्षणकुपितशाप युधवधू दृढता दुःख्यातप्रसंवदाम्भोजरजते இதுக்கு மின் காலக்ஷேபத்துல விபீஷணன் பெருமானிடத்துல சரணாகதி பண்ணது ராஜ்யத்தை அடைவதற்காகவா ராமகைங்கரியத்தை அடைவதற்காகவா என்று ஒரு வாதங்கள். இது ராஜ்யத்துக்காக தான் சில பேருடைய திருஷ்டி. வசுதான் அப்படி இல்லை, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோன்ற புத்தியில தான் ராமனிடத்துல சரணாகதி பண்ண பரிக்கா மயாலங்கா மிஸ்ராணிச்ச தனானிச்சான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தையும் அனன்யகசித்துவத்தையும் சொல்லி ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுன்றத விஸ்தாரமா பார்த்தோம். அப்படி இருக்கச்சே விபீஷணன் ராஜ்யசாசனம் பண்ணுவாங்க, இது ஒரு கேள்வி. பெருமாள் அத்தியம் நதேரின்னு சொல்லி சமுத்திரத்தை கூட தாண்ட கூட இல்லை, சேர்த்து பண்றோம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணாத இருக்கச்சேயே கூட விபீஷணனுக்கு இந்த கரையிலேயே அந்த சமுதாயத்துல ஒரு தோண்டி ஜலத்தை தள்ள கொட்டி அவருக்கு லங்கைஸ்வரியத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு, இப்ப அதுக்காக தான் இவர் வந்தேன்ற மாதிரி ஆகுது என்றெல்லாம் கேட்டோம்னா அப்படி இல்லை. ராவணவதம் பண்ண உடனே முதல் காரியமா லக்ஷ்மணனை கொண்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினேன். இந்த பட்டாபிஷேகம் பண்ணினதெல்லாம் இது ஆனுஷங்கிகமாக ஏற்பட்டது. அதோட எம்பெருமானுடைய ஒரு கட்டளை, அந்த கட்டளைய அவர் பின்பற்றுகிறார்னு. பரதாழ்வானுக்கு நீ ராஜ்யசாசனம் 14 வருஷம் போயிட்டு வர வரைக்கும் நீ ராஜ்யசாசனம் பண்ணிட்டுன்னு சொல்ற, நான் சிம்மாசனத்துல உட்காந்து என்ன சரி உட்காந்து கேட்டா போற, நீ பதவியான எழுந்தருளை பண்ணிட்டு நீ ராஜ்யசாசனம் பண்றது எப்படியோ நீ. இது பரதாழ்வானுக்கு ராமனிட்ட கட்டளை. இந்த கட்டளைய சாசனத்தை அவர் பின்பற்றினார். அந்த மாதிரி விபீஷணனுக்கு பெருமாள் இட்ட கட்டளை இது, நீ ராஜ்யசாசனம் பண்ணது. அதுல சபசபூர்வமாக எம்பெருமான் தன் அடிச்சோதிக்கு போகும் பொழுது விபீஷணாழ்வானுக்கு இந்த மாதிரி கட்டளை இட்டன்றதுக்கு சில ஸ்லோகங்கள் இருக்கு. யாவத் பிரஜா தரிஷ்யந்தி தாவத்வம் வை விபீஷண ராட்சசேந்திர மகாவீரிய லங்காஸ்தம் தரிஷ்யதி சாதிதஸ்வம் சகித்வேன காரியந்தே மம சாசனம் பிரஜா சம்ரட்ச தர்மேண நோத்தரம் வக்துமர்ஹசி. விபீஷணன் சிரஞ்சீவி. இந்த விபீஷணன் சிரஞ்சீவிச்சு இதுல இந்த அஸ்வத்தாமா, கிருபா, பரசுராமா, விபீஷணா, ஹனுமான் இப்படி எல்லாம் இந்த 7 பேர் சிரஞ்சீவியாக சொல்லப்படுகின்றனர். அந்த மாதிரி வரைச்சு விபீஷணனுக்கு சிரஞ்சீவித்துவத்தை பெருமாள் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யாவத் பிரஜா தரிஷ்யந்தி தாவத்தும் வை விபீஷணான்னு, ஜனங்கள் எவ்வளவு நாள் இருக்காளோ அத்தனை நாள் வரைக்கும் நீ ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இரு
ராட்சசேந்திர மகாவீரிய லங்காஸ்தா தொம் தரிஷ்யசி, நீ அந்த ராஜ்ய சாசனம் பண்ணிட்டுக்கணும், பிரஜைகள் எல்லாம் தரிக்கணும் என்பதாக சொல்லி சொல்ற. சாசிதத்துவம் இது என்னுடைய கட்டளைன்னு சொல்லி சொல்ற. சகித்வேன காரியந்தே மம சாசனம், நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறபடினால என்னுடைய கட்டளையை நீ பின்பற்றணும். மம சாசனம் நீ காரியத்தே காரியம், உனக்கு செய்ய வேண்டியதாக ஆறுது. பிரஜாக சம்ரட்ச தர்மேன நோத்தரம் பக்துமர்கதி, இது முடியாது அது முடியாது, நான் அங்க வரேன் இங்க வரேன் சேவிக்கிறதுக்கு நானும் வரேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பிரஜாக சம்ரட்ச தர்மேன, தர்ம மார்க்கத்தினால பிரஜைகளை நீ சம்ரட்சணம் பண்ணிடுரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற காரியம்னு சொல்லி அது ஒரு கம்பீரத்தோட, அதாவது பெருமாள் சொல்ற வார்த்தை இது. ஆகையால மேலிருந்து பார்த்தோம்னாக்க இவர் ராஜ்யசாசனம் பண்றது சரின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ராஜ்யசாசனம் பண்றதும் கூட எம்பெருமானுடைய நியமனத்தினால அனன்ய பிரயோஜனமாக இது ஒரு பகவத் கைங்கரியம் என்கிற முறையில ராஜ்யசாசனம் பண்றேன்றதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது. அதே மாதிரி லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்க விபீஷணன் ராவணனுடைய ஒரு துர்தசைய பார்த்து, இந்த காலத்துல அரசியல்வாதிகள் எல்லாம் தோக்கிற கட்சியா இருக்கும் போல இருந்துனாக்க ஜெயிக்கிற கட்சியில மாறுற மாதிரி ராமரோட கூட அவர் சேர்ந்துட்டேர்னு சொல்லலாமாக இருந்தாலும் கூட அப்பவும் ஒரு விஷயம் ஏற்படுறது. இவர் ஐஸ்வர்யார்த்தியாகவே ராமனிடத்துல சரணாகதி பண்ணிருந்தாலும் கூட மித்ரபாவேன சம்பிராந்தம் நத்திரேயம் கதஞ்சனான்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால ஒருத்தர் நம்மள்ட சேர்ந்துட்டாருனாக்கா அவளை எந்த சன்னிவேசத்திலையும் விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால அவளை பெருமாள் அங்கீகரிக்கிறேன், ராமனும் அங்கீகரிக்கிறேன். அங்கீகரிக்கிறதோட மாத்திரமில்ல, அவ என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறாளோ அதையும் அவர் கொடுக்கிறேன்றதுனால இந்த சரணாகதின்றது இருக்க ஐஸ்வர்யாதிகளையும் கொடுக்க வரலதுன்றது இதுல இருந்து ஏற்படுறது. இப்படி என்றைக்கே ஆபாத்த பிரதீதி பட்சத்திலே இவன் ஐஸ்வர்யார்த்தி ஆனாலும் மித்ரபாவேன சம்பிராந்தம் நத்திரேயும் கசஞ்சன அபயம் சர்வபூதேபியோ ததாம அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம் மமான்னு சொல்றதுனால இங்க இன்னார் இனியார் என்று பார்க்காமல் ஆர்திராபராதியான ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும் கூட நீ சரணாகதி பண்ணியானாக்க உனக்கும் ரட்சணம் பண்றவனாக நான் இருக்கேன்றது. இதுதான் சரணாகத ரட்சண தர்மம், இது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை பின்பற்றி அதை கடைபிடித்து பெருமாளும் என்ன பண்றேன்னா, இந்த பிரபத்தின்றது சாமான்யமா மோட்சத்துக்காக ஏற்பட்டதாக இருந்தாலும் கூட சகல புருஷார்த்த சாதனம், ஐஸ்வர்யம் முதலிய சகல புருஷார்த்தங்களையும் பெறுவதற்கு ஒரு உபாயமாக இருக்கின்றதும் இதுல இருந்து ஏற்படுறதுன்னு இந்த 4வது அதிகாரத்துல பிரகரண தாத்பரிய நிர்ணயம் என்கிற 4வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 5வது அதிகாரம் சரண்ய சீல பிரகாசம். அந்த ரட்சகனாக எம்பெருமானுடைய ஒரு குண விசேஷங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம் இது. எப்படி எப்படி இருக்குன்றத நாம இந்த அதிகாரத்துல பார்க்கலாம். இப்படி தன் அபிமத சித்திக்காக சரணாகதனான ஸ்ரீ விபீஷணாழ்வான் சர்வலோக சரண்யாய என்கிற அர்த்தத்தை ராகவாய மகாத்மனே என்று சௌலபியத்தாலும் பரத்வத்தாலும் சாதிக்கிறான். இப்படி தன் அபிமத சித்திக்காக சரணாகதனான இப்ப விபீஷணனுடைய அபிமத்தி, அதாவது விபீஷணன் எதை விரும்பி வந்தேன்றது. ஒரு சிலர் ராஜகாட்சின்னு சொல்லி சொல்ற, ஒரு சிலர் ராம கைங்கரியத்துக்காகன்னு சொல்லி சொல்ற. இது வஸ்துகத்தியில இதை நாம பார்த்தோம்னாக்க
விபீஷணன் ராமனிடத்தை சரணாகதி பண்ணது ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் என்பதாக சொன்னார். சரி, ஆபாத்த பிரதீதியில ராஜ்யத்தை விரும்பியே சரணாகதி பண்ண மாதிரி கூட இருக்கலாம். இப்போ இப்படி தன் அபிமத சித்திக்காக சரணாகதனான ஸ்ரீ விபீஷண ஆழ்வான்னு சொல்லச்சே அவருடைய அபிமத சித்தின்றது ராம கைங்கரியத்துக்காக தான் என்பதுதான் அபிமதமாக இருக்கு. இப்படி சரணாகதி பண்ணின விபீஷண ஆழ்வான் சர்வலோக சரண்யாய ராகவாய் மகாத்மனை நிவேதித்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்பதாக அந்த இடத்துல சொல்ற சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பரத்வம் சௌலபியம் ரெண்டையும் சொல்ற. ஒரு ரட்சகனாக ஒருத்தன் இருக்கணும்னாக்க, அதாவது ஒருத்தரை ரட்சணம் பண்ணணும் அப்படின்னாக்க அங்க பரத்துவம் வேணும், சௌலபியம் வேணும், ரெண்டும் வேணும். ஒண்ணு மாத்திரம் இருந்தா போராது. சுவாதந்திரியம் இல்லாத சௌலபியமும் சௌலபியம் இல்லாத சுவாதந்திரியமும் ரெண்டுமே உபயோகத்துக்கு வராதுன்னு ஸ்ரீமத்சாரத்துல சுவாமி சாதிச்சிருக்காரு. சுவாதந்திரியம் இல்லாத, இங்க சுவாதந்திரியம்ன்றது பரத்வத்தை சொல்றது, எல்லார காட்டிலும் மேம்பட்டவனாக இருந்திருக்கிறது, ஒருத்தருக்கு தாசனாக இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் அந்த பரத்வத்தை சொல்றது. சுவாதந்திரியம் இல்லாத, அதாவது இந்த பரத்வம் இது இல்லாத சௌலபியம் மாத்திரம் இருந்ததுன்னாக்க அது துக்கஹேத்துவாக ஆகும். சௌலபியம் இல்லாத பரத்வம்ன்றது நிந்தாஹேத்துவாக ஆகும்னு சொல்றது. அதாவது நல்ல பணக்காரனா இருந்துருக்கான், எல்லாம் இருந்துருக்கு. ஆனா ஒருத்தருக்கு எதனா ஒரு உபகாரம் பண்ணணும்னா கூட அந்த உபகாரம் பண்ண முடியாத ஒரு நிலை அவளுக்கு ஏற்படுறது. அது சுவாதந்திரியம் இல்லாத சௌலபியம், சுவாதந்திரியம் இல்லாத காருண்யம். இது பிரயோஜனம் இல்லை. இதனால என்ன ஆகும், நமக்கு இவ்வளவு சொத்து இருந்தா கூட ஐயோப்பா ஒரு ரூபா கூட ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது நமக்கு இருக்குமேன்னு சொல்லி அவளை பார்த்து கஷ்டப்படுறதோடு இல்லாத நம்ம நிலையும் பார்த்து நம்ம கஷ்டப்படுறதுல நிலையில போய் துக்கம்தான் அதிகமாக போறது. சௌலபியம் இல்லாத சுவாதந்திரியம், காருண்யம் இல்லாத சுவாதந்திரியம் இருக்க அதுவும் பிரயோஜனம் இல்லை. என்ன அணுகவே முடியாது, அவன் கிட்டேயே போக முடியாதுன்னு ஒன்று இருந்துன்னாக்கா அவன் எவ்வளவு பணக்காரனா இருந்தா என்ன, யாருக்கு என்ன பிரயோஜனமா இருக்க போறது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனிடத்துல இருக்கக்கூடிய கல்வி செல்வமோ இல்ல நாம சொல்ற அர்த்தரூபமான செல்வமோ வீரியமோ எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தோஷா பவேயுரேதே யதி நாமதயே த்வயா வினா பூதாம். அங்க இதுல சொல்லச்சு அந்த தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற பிரம்மரமானுக்கு இருக்கக்கூடிய ஞானபல ஐஸ்வர்ய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்கள், வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேதேன்னு சொல்ற இதெல்லாம் குணம்னு சொல்றது இருக்கு. அதுக்கு குணத்துவமே போயிடும், இவைகள்லாம் தோஷமாக போயிடும். எதி நாமதையே துவயாவினா பூதாகன்னு சொல்றாரு. நீ கணக்கு இல்லாத போயிட்டேனாக்கா, அதாவது தயை இல்லாமல் போயிட்டோம்னாக்க அவனிடத்துல இருக்கிற ஞானமோ ஐஸ்வர்யமோ வீரிய சக்தி முகாக அந்த சக்தி வீரியம் இதற்கு எல்லாமே விஷகிரி கிரகமே திகுணா போதபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேதே யதி நாமதயே த்வயா வினா பூதா. நீ இல்லாத போயிடுச்சுன்னா அது மொத்தம் தோஷாக சொல்லி சொல்ற. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு சுவாதந்திரியம் இருந்து பரத்துவம் மாத்திரம் இருந்து சௌலபியம் இல்லாத போயிடுச்சுன்னாக்கா அது உபயோகம் இல்லை. இப்ப விபீஷணன்
எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணச்சேயே சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு ரெண்டு சொல்றேன். சர்வலோக சரண்யாயன்றதுனால இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லோராலும் அடையக்கூடியவராக இருக்கேன்னு அர்த்தம். இது சௌலபியத்தை சொல்றது. ராகவாய மகாத்மனேன்னு சொல்லச்சு எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்றது. இப்படி சௌலபியத்தாலும் பரத்தாலும் சாதிக்கிறான் விபீஷணன். இப்படி திருணம் சுலபமே ஆகிலும் ஒன்றுக்கு ஒரு பல்லாமையாலே அனாதரணீயம், சுமேரு ஆதரணீயமே ஆகிலும் துர்லபமாகையால் அனுபயுக்தம், ஆகையாலே பரத்துவமும் சௌலபியமும் அபேட்சிதம். சுவாமி ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சென்ற புல் இருக்கு, சுலபம்தான், எல்லாராலையும் அடையக்கூடியதாக இருந்துருக்கு. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு காரியமும் பண்ண முடியாது. ஒன்றுக்கு ஒரு பல்லாமையாலே அனாதரணீயம். அதனால அதை பத்தி ஒன்றும் பெருசா நினைக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது சுமேரு ஆதரணீயமே ஆகிலும், மேரு பர்வத்தம் மொத்தமே தங்கம், மேரு பர்வத்தமே தங்கமயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பர்வத்தமே தங்கமயமாக இருந்துட்டு இருக்கே, அது என்ன கிட்ட போக முடியுமா? துர்லபம் ஆகையாலே அனுபயுக்தம். அது துர்லபம், கிட்ட போக முடியாததாக இருக்கிறதுனால அதுவும் உபயோகம் இல்லாததாக இருந்துட்டு இருக்கு. ஆகையாலே பரத்துவமும் சௌலபியமும் அபேட்சிதம். பரத்துவம் சௌலபியம் ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கணும்னு சொல்லி சொல்ற. சர்வலோக சரண்யாய, சர்வலோக சரண்யாயன்னு சொல்லச்சேயே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை தேசிகன் சொல்றதுதான் சுவாரஸ்யமா இருக்கு. உங்களுக்கு போல எனக்கும் பெருமாள் பக்கலிலே கூறு உண்டு என்கிறான்னு சொல்லி சொல்ற. அந்த சர்வலோகன்ற ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கு. ராமன் உங்களுக்கு மாத்திரம்தான் சுவாமி இல்லை, எனக்கும் தான் சுவாமி. உனக்கு மாத்திரம்தான் பெருமாள் இல்லை, எனக்கும் தான் பெருமாள். உனக்கு மாத்திரம்தான் சரண்யன் இல்லை, எனக்கும் தான் சரண்யன். ஆகையால சர்வலோக சரண்யாயன்னு சொல்றது உங்களுக்கு போல எனக்கும் பெருமாள், உங்களுக்கும் போல எனக்கும் பெருமாள் பக்கலிலே கூறு உண்டு என்கிறான். அந்த பெருமாள் பக்கலிலே எனக்கும் அன்வயம் இருந்துருக்கு, எனக்கும் ஒரு பாகம் இருந்துருக்கு, எனக்கும் அவன் சரண்யன்னு சொல்லி சொல்ற. அங்கனன்றைக்கே யாவன் ஒருவனோட ஒரு குடல் துவக்காலே நானும் கூட உங்களுக்கு கல்லும் தடியும் எடுக்க வேண்டியும்படியாய் இருக்கிறேன். அப்படி மகாபாராதனான ராவணந்தனுக்கும் கூட பெருமாள் சரண்யனாய் கிடிகள் இருப்பது. இப்படி பொதுவான சரண்ய விஷயத்தில் ருச்சி இல்லாமையாலே துராத்மாவான ராவணன் தன் கூறு இழக்கிறான். தனை கூறு கூறுன்னா பாகம்னு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு பெருமாள் இடத்துல எந்த அளவுக்கு பாகம் இருந்துருக்கோ, ஒரு சுவாதந்திரிய பாகம் இருந்துருக்கோ, உங்களை தான் ரட்சிக்கிறதுக்கு பெருமாள் கடமைப்பட்டவர்னு எப்படி நினைச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி என் விஷயத்திலையும் பெருமாளுக்கு பாகம் இருந்துருக்கு. நானும் பெருமாளாலே ரட்சிக்க தகுந்தவனாக தான் நானும் இருந்துருக்கேன். அங்கனன்றைக்கே யாவனொருவனோட ஒரு குடல் துவக்காலே இப்படி இல்லாமல், இப்படி நினைக்காமல், யாவனொருவனோட ஒரு குடல் துவக்கால் என்ன, யாவனொருவன்னா ராவணன். அந்த ராவணனுடைய ஒரு சரீர சம்பந்தம் எனக்கும் ஏற்பட்டிருக்கு, ராவணனுடைய தம்பின்றதுனால நானும் கூட உங்களுக்கு கல்லும் தடியும் எடுக்க வேண்டும்படியா இருக்கிறேன். நானும் கூட இப்போ உங்களை மாதிரி நானும் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்க வேண்டியவனாக இருந்தாலும் கூட ராவணனோடு இருக்கக்கூடிய ஒரு சரீர சம்பந்தத்தால ஒரு கல்லும் தடியும் எடுக்கும்படியாக இருக்கிறேன்னு சொன்னாக்க பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டவன் ராவணன். அந்த ராவணனோட நீர் சம்பந்தப்பட்டிருக்கே, அவனுடைய தம்பி சரீர சம்பந்தம் இருக்கிறபடினால இப்ப ராவணன் எப்படி கொல்ல தகுந்தவனாக இருந்துருக்கானோ அந்த மாதிரி நீரும் இருக்கேன்னு சொல்லச்சே விபீஷணனை பார்த்து கல்லால அடிக்கிறதுக்கும் தடி எடுத்துட்டு அடிக்கிறதுக்கும் காரணமாக நான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். அப்படி மகாபராதனான ராவணன் தனக்கும் கூட பெருமாள் சரண்யராய் கிடிகோள் இருப்பது. நீங்கள்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு மாத்திரம் இல்ல, சர்வலோக சரண்யாயன்னு எதிவா ராவணஸ்வயம்னு பெருமாளே சொல்றேன் பின்னாடி. அந்த ராவணனுக்கும் சரண்யனாக தான் பெருமாள் இருந்துட்டு இருக்கேன்.
அந்த ராவணனே எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணாலும் அந்த ராவணனுக்கும் ஒரு ரைட் இருக்கு. எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி அவர்களுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு அவரும் ராவணனும் கூறு படைத்தவன் தான். ஆனா இப்படி பொதுவான சரண்ய விஷயத்தில் ருச்சி இல்லாமையாலே அவனுக்கு அதுல ஆசை இல்லை. அதனால துராத்மாவான ராவணன் தன் போரு இழக்கின்றான். அந்த ராவணன் தன்னுடைய பாகத்தை இழக்கிறவனாக இருந்துருக்கான் அத்தனைக்கு. ரொம்ப அழகான வார்த்தை இது. பெருமாளிடத்துல கூறுன்றது ஒரு உரிமைன்னு எடுத்துட்டோம்னாக்கா, உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை எனக்கும் இருந்துருக்கு. எனக்கு என்ன, ராவணனுக்கும் அந்த உரிமை இருந்துருக்கு. ஆனா ராவணன் அந்த உரிமைய அவனுடைய துர்புத்தியினால அவன் பெற வேண்டிய பங்கை இழந்து கிடக்கிறான். மணிவரை வசௌரேகே நித்ய ஹிருத்யோ விஜீவஹா கலுஷமதிரவிந்தன்னே கிங்கரஸ்வாதிராஜ்யம் விதி பரிஷதி பேதாதே வீட்சிதஸ்தேன காலே குரு பரிஷதுபஜ்ஞம் பிராப்ய கோபாயதி ஸ்வம். ஸ்ரீகௌஸ்துபஸ்தானயத்துல ஒவ்வொரு ஜீவனும் இருக்குன்னு சொல்லி சுவாமி சாதிக்கிற ஸ்ரீமத்சாரத்துல நித்தியஹிருத்யோபி ஜீவஹா கலுஷமதிஹி அவிந்தன். இந்த கர்மாவனால அந்த ஸ்தானத்தை அடையாமல் நாம இருந்துருக்கோம். ஏதோ ஒரு கால விசேஷத்துல ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நமக்கும் அந்த பாக்கியம் ஏற்படும் எல்லாம் அந்த இடத்துல சொல்ல. அந்த மாதிரி விபீஷணன் சொல்லச்சு, நான் என்ன ராவணன் கூட அந்த எம்பெருமானிடத்துல ஒரு பாகம், அதாவது ஒரு சுவாதந்திரத்தை அடைவதற்கு எம்பெருமான் விஷயத்துல ஒரு ஒருமை உடையவனாக அவனுக்கும் தான் இருந்துருக்கு. ஆனா அவன் பெற வேண்டிய பங்கை இழந்து நிற்கிறான் அவனுடைய துர்புத்தியினால என்பதாக இந்த இடத்துல சொல்ற. இப்படி பொதுவான சரண்ய விஷயத்தில் ருச்சி இல்லாமையாலே துராத்மாவான ராவணன் தம் கூறு இழக்கிறான் அத்தனை. இதுக்கப்புறமா ராகவாய மகாத்மனே என்று பதத்வய சமபவியாகாரத்தாலே நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழுநலம் என்கிறபடியே அவதார திசையிலே பரதிசையிலும் காட்டில் அதிசயித்தமான மகாத்மியத்தை சொல்லுகிறான். இதெல்லாம் விபீஷணன் சொல்ற வார்த்தை. இந்த விபீஷணன் சொல்ற வார்த்தையில விசேஷத்தை சொல்ற சுவாமி சொல்லுகிறான்றது விபீஷணன். ராகவாய மகாத்மனேன்னு சொல்லி சொல்ற. ரெண்டும் சமானாதிகரணம் பிரயோகம். மகாத்மாவாக இருக்கிற ராகவனின் பொருட்டு, ராகவனாக மகாத்மாவின் பொருட்டுன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்ப இந்த ராகவாயன்றது அச்சாமூர்த்தி. அச்சாமூர்த்தியில விபவத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானு சொல்ற. ராகவாயன்னு நேர பிரத்யட்சமா தேவதாக்கிற ராமனை சொல்ற. மகாத்மனேன்னு சொல்லி அவருக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தை சொல்ற. அவதார தசையிலும் பரதசையிலும் காட்டில் அதிசயிதமான மகாத்மியத்தை சொல்லுகிறான் என்பதாக சொல்லுகிறார். அவதார தசையில பரதசையில இருக்கிறத காட்டிலும் அதிசயித்த மகாத்மியம், இன்னும் விசேஷமான மகாத்மியம் பெருமாளுக்கு இருக்கிறான். எளிவரும் இயல்பின் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழு நிலம் முதலில கேடில வீடாம் தெளிதரு நிலைமை அது ஒழுவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே. எம்பெருமான் எளிவரும் இயல்பினன், ரொம்ப எளிமையான சுபாவத்தை உடையவன். அவருடைய சௌலபியத்தை சொல்றது. அவருடைய அவதார விசேஷத்திலேயோ இல்ல எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்திலேயோ பார்த்தோம்னாக்கா, நிலவரம்பில பல பிறப்பாய், உயர்வு தாழ்வுன்றது பார்க்காமல் எந்த ஒரு அவதாரத்தையும் எடுக்கிற, மீனாவும் எடுக்கிற, ராமையாவும் ஆறார், வராகமாவும் ஆறார், எல்லாமாவும் ஆறாயிரவர். இப்படி அதை பார்க்காமல்
எல்லா காரியத்தையும் பண்றவராக அவர் இருந்திருக்கு. அவர் ஒளி வரு முழு நலம் முதலில கேடில வீடாம். அவர் சாஸ்வதமாக பரிபூர்ணமான ஆனந்தம் முதலிய கல்யாண குணங்களோடு எழுந்தருள் இருக்க. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான அனுபவிக்கிறது இருக்க, அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்தை கொடுக்கிறவனாக இருந்திருக்கு. இப்போ அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே, யார் பரமபக்தாளாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் பெருமாள் சுலபனாக இருந்துருக்கு, மீதி பேருக்கெல்லாம் அடைய முடியாதவராக இருந்துருக்கேன்னு சொல்ற இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இது. இந்த பாசுரத்துல சொல்லச்சு, நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழு நலம் என்கிறபடியே, இந்த அவதார திசையில வரச்சு பரதசையிலும் காட்டில் அதிசயித்தமான மகாத்மியத்தை சொல்லுகிறான். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கச்சே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை காட்டிலும் அவதார திசையில இன்னும் ஏற்றம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கச்சே எம்பெருமானுக்கு தன்னுடைய காருண்யம் முதலிய குணங்களுக்கு வெளிப்பாடு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் எல்லாம் கிடைக்கிறது. இவருக்கா யாரான கஷ்டப்பட்டா தானே அந்த கஷ்டத்தை பர துக்க நிராகரண இச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த காருண்யம்ன்றது வரப்போகுது. யாருமே கஷ்டப்படல, எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா ஸ்ரீவைகுண்டத்துல. அப்படி சௌக்கியமா இருந்துட்டு இருக்கவாளுக்கு இவருடைய எம்பெருமானுடைய காருண்யம் முதலிய குணங்களுக்கு வெளிப்பாடு இருந்தது அந்த இடத்துல இல்லை. அவதார தசையில வரைச்சே பெருமானுடைய காருண்யம், சௌலபியம், சௌசல்யம் முதலிய எல்லா குணங்களுக்கும் வெளிப்பாடு இருக்கிறதுனால அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற தசையை காட்டிலும் பரதசை அவதார தசையிலே அதிசயிதமான மகாத்மியத்தை சொல்லுகிறான். ஆகையாலதான் ராகவாய மகாத்மனேன்னு சொல்ற. அந்த மகாத்மனேன்னு சொல்றது ராகவாயன்றதுக்கு விசேஷணமாக ஆக்கிண்டு இந்த ராகவாயன்னு சொல்றதுல இத பெருமைப்படுத்துறது அவதார திசையை பெருமைப்படுத்தும்படியாக விபீஷணர் சொல்றேன்னு அர்த்தம். ராகவாய பெருமாளுக்கு சரணாகத லட்சணம் முதலாக போருகிற குல தர்மம் என்றோ, ராகவாயன்னு சொல்றதுக்கு என்ன தர்மம் அப்படின்னா, இந்த சரணாகத லட்சணம்ன்றது பரம்பரா பிராப்தமாக இருந்துருக்கு. திடீர்னு பெருமாள் மாத்திரம் இவர் ராமன் மாத்திரம் விசேஷமாக சொல்லல. ரகுவிலேருந்து ரகு மகாராஜாவில இருந்து ஆரம்பிச்சு அங்கங்க அங்கெல்லாம் ஒரு விருத்தாந்தம் இருந்துருக்கு. ஆகையால அந்த ராகவாயன்னு சொன்னதுனால இந்த சரணாகத ரட்சணமே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பரையில அவதாரம் பண்ணினே அப்படின்றது. இப்ப சரணாகத ரட்சணம் இன்னைக்கு நான் எதிரியாக இருந்து இல்ல எதிரியோட குடல் துவக்கு இருக்கிறவனாக இருந்து வந்தாலும் என்னையும் பெருமான் ரட்சணம் பண்ண போற இடம்தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்றது இந்த இடத்துல தெரியப்படுத்துறதுக்காக சொல்றது. மகாத்மனே கடலை கையிட்டு இறைத்து முடிய ஒண்ணாதா போலே விசேஷித்து சொல்லி முடிய ஒண்ணாது இம்மகாத்மியம். பெருமாளை கடலை கையிட்டு இறைத்து முடிய ஒண்ணாதா போலேன்னா சமுத்திரத்தை கையால இறைச்சிட்டு எல்லாரும் நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னாக்கா அது சாத்தியமாகுமான்னா அது ஆகவே ஆகாது. அந்த மாதிரி இங்க பெருமாளுடைய வைபவத்தை இப்படி அப்படின்னு நான் எதனா விசேஷமா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அது முடியாது. ஆகையாலதான் இவரை மகாத்மனை சொல்லி அந்த சப்தத்தால சொல்ற. பெருமாள் ஆசிரித ரட்சணத்தில் ஒருப்பட்டால் ஆதித்யன் புறப்பட்டால் இருட்டு பின்காண ஒண்ணாதா போலே வரத்தாலே பூன் கட்டி வைக்கிற பகுமுக ராட்சசரையும் முன்காண ஒண்ணாதபடி இவருக்கு இம்மகாத்மியம். பெருமாளுடைய மகாத்மியம் எப்படி இருக்குன்றத சொல்ற. பெருமாள் ஆசிரித ரட்சணத்திலே ஒருப்பட்டால் ஒரு ஆசிரித்தால ரட்சணம் பண்றோம்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்கா ஒருப்பட்டால்னு அர்த்தம் இருக்கு. அப்போ புறப்பட்டால்
ஆதித்யன் புறப்பட்டால் இருட்டு பின்காண ஒண்ணாதா போலே. சூரியோதயம் ஆயிடுச்சுன்னாக்கா இருட்டு தம்படமா. அதுக்கு முன்ன இருட்டு தான் பிரவீனுங்க இருந்து யாராலையும் எந்த காரியமும் பண்ண முடியாத இருந்துட்டு இருக்கும். அப்போ சூரியன் புறப்பட்டாச்சுன்னாக்க இருட்டு எப்படி இருந்த இடம் தெரியாமல் போயிடுமோ அந்த மாதிரி வரத்தாலே பூங்கட்டி வைக்கிற பகுமுக ராட்சசரைக்கும் வரத்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருந்துட்டு இருக்கு. ராவணன் தேவர்களாலே ராட்சசர்களாலே மிருகங்களாலே இவைகளாலே இன்னும் வரிசையா சொல்லி இவைகளாலே தனக்கு வதம் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு விரதத்தை ஒரு வரம் பெற்று அதுக்காக ஒரு அடையாளம் போட்டு தெரியறான். அப்படி தெரியக்கூடிய பகுமுக ராட்சசரையும் கூட அந்த பல வகைப்பட்ட அரக்கர்களையும் கூட முன் காண ஒண்ணாதபடி இருக்கும் இம்மாகாத்மியம். முன் காண ஒண்ணாதபடி இருக்கும் இவ்வாக அவளால கூட அதாவது மறுபடியும் பார்க்க முடியாது, இருளை காண முடியாதது போல் என்றோ ஆகும். இருளை எப்படி சூரியோதயமான பிற்பாடு பார்க்க முடியாததோ ராமனுக்கு முன்ன இவாளை யாரையும் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். இவ எல்லாரும் நசிச்சுடுவா, நலிந்து போயிடுவான்னு தாற்பயம். ஆகையால ராமனுடைய மகாத்மியம் இப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. இது அவதார தசையில பரதசையில இருக்கிற ஒரு நிலைய பெருமையை காட்டிலும் அவதார தசையில பெருமாளுடைய பெருமையினுடைய வெளிப்பாடுன்றது அதிகமாக இருக்குன்றது எங்க தாற்பயம். இதுக்கு மேல ஒரு விஷயத்தை சொல்ற இவ்வவதார தசையில் உண்டான நிரதிசய மகாத்மியத்தை பரதார்த்த தரிசனான பராமுகரான பெருமாள் திருமுன்பே நின்று கசஞ்சித் அகமாகதா என்கிறபடியே பெண்ணுடையிட்டு உருமாற்றி நான் ஒருவனும் தப்பி போந்தேன் என்று ராவணனுக்கு ஜனஸ்தான விருத்தாந்தத்தை சொன்ன அகம்பனன் வாக்கியத்தாலே மகர்ஷி வெளியிட்டான். அகம்பனன்னு ஒரு ராட்சசன். அந்த அகம்பனன்ற ராட்சசன் ராமனுடைய பெருமையை ஜனஸ்தானத்துல பார்த்தான். ஜனஸ்தானம்ன்றது அங்கதான் கரதோஷ வதம் தான் நடந்த இடம். இப்போ அவன் ஜனஸ்தானத்துல போய் தாம் பிழைச்சு வந்தான்னு சொல்லி சொன்னான். இது சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ்வவதார திசையிலே உண்டான நிரதிசய மகாத்மியத்தை அவதார திசையிலே சாட்சாத் அந்த ஸ்ரீபதியாக இருக்கிற எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணின பொழுது நிரதிசய மகாத்மியத்தை அந்த பெருமாளுடைய பெருமையை ராமனுடைய பெருமையை பரதார தரிசன பராங்முகரான பெருமாள் திருமுன்பே நின்று எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பிறன்மனையை ஏறெடுத்தும் பார்க்காமல் இருந்திருக்கிற ராமன் அந்த ராமனுடைய எதிர நின்று கதஞ்சித் அமகமாகதா என்கிறபடியே இங்க இவன் இங்க நடந்த விஷயம் முழுக்க பார்த்துட்டு இருக்கான். அகம்பனன் 14,000 ராட்சசாலையும் ராமர் ஒத்தரா இருந்து வசம் பண்ண விஷயம் மொத்தத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கிறதோட இல்லாம இது மொத்த சமாச்சாரத்தையும் ராவணனிடத்துல போய் சொல்றான். ராவணனிடத்துல சொல்லச்சே ராவனுடைய பெருமையை மொத்தம் சொல்லிட்டு நீ எப்படிடா தப்பிச்சு வந்தன்னு ஒரு கேள்வி கேட்பானோ இல்லையோ. ஒன்னையும் சேர்ந்துதானே வசம் பண்ணிருக்கணும். ராட்சசனா இருக்கிறதுனால 14,000 பேரோட ஒன்னையும் சேர்த்துதானே வசம் பண்ணிருக்கணும். நீ எப்படிடா தப்பிச்சு வந்தேன்னாக்க பெண்ணுடைய உடுத்து உருமாற்றி நான் ஒருவனும் தப்பி போந்தேன். நான் ராட்சச ரூபத்துல இருந்திருந்தேன்னாக்கா என்னையும் வசம் பண்ணிருப்பேன். ஆனா நான் ராட்சச ரூபத்துல நான் இல்லை.
நான் ஒரு பெண் மாதிரி வேஷம் போட்டுண்டு ஒரு மாதிரி சூர்பனக கூட முதல்ல அழகா இருக்கிறவளாதான் தோன்றினான். அப்புறம் தான் ராமன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிற்பாடுதான் நிஜ ஸ்வரூபத்தை தன்னுடைய ஸ்வரூபத்தை அவளுக்கு காண்பிச்சார். அந்த மாதிரி இவெல்லாம் ராட்சசாலாம் பல பல விதமான தன்னுடைய இச்சை பிரகாரம் எண்ண பிரகாரம் பல உருவங்களை பெறக்கூடியவர்கள், மாத்தி அமைச்சிக்க கூடியவர்கள். அதெல்லாம் அவ சொல்லி அவன் என்ன பண்ணா, நான் பெண்ணுருக்கு கொண்டு நான் ஒரு பெண்ணாட்டம் ரூபம் பார்த்துட்டு நான் ஒரு ராட்சசம் மாதிரி ரூபத்துல இல்லாமல் நான் அங்கேருந்து தப்பி போயிடுச்சு வந்தேன்னு அகம்பனம் சொல்லி சொல்றார். என்று ராவணனுக்கு ஜனஸ்தான விருத்தாந்தை சொன்ன அகம்பனன் வாக்கியத்தாலே மகர்ஷி வெளியிட்டான். அங்க அந்த ராமனுடைய பெருமைய அகம்பனன் வாக்குனால சொல்றத மகர்ஷி வெளியிட்டான்னு சொல்லி சொல்ற வால்மீகி மகர்ஷி சொல்றாரா. அசாத்தியா குபிதோ ராமஹ விக்ரமேண மகாயசாஹ ஆபகாயாஹ சுபூர்ணாயாஹ வேகம் பரிஹரேத் சரைஹி ததாரக்ரஹ நட்சத்திரம் நபச்சாப்யவசாதயேத் असौ रामस्तु मज्जन्तीं श्रीमान् अभ्युद्धरेत् महतीं महीं भित्त्वा वेलां समुद्रस्य लोकान् आप्लाव्येदिमानैः वेगं वापि समुद्रस्य वायुं वा विधमेच्छरैः संहत्य वा पुनर्लोकान् विक्रमेण महायशाः शक्तः सपुरुषव्याघ्रः द्रष्टुं पुनरिमा प्रजाः न हि रामो दशग्रीव शक्यो जेतुं त्वया युधि रक्षसां वापि लोकेन स्वर्गः पापजनैरिव. ஒரு அற்புதமான விஷயங்கள் இங்க அகம்பனன் வாக்குனால சொல்ற விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துலாம் ரொம்ப அர்த்தபுஷ்டியோடு இருந்துருக்கு. அதை பார்க்கலாம். என்ன சொல்றன்னா, ஜனஸ்தான ஸ்திதாராஜன் ராட்சசா பகவோ ஹதாக கரச்ச நிஹிதா சங்கே கதஞ்சித் அகமாகதா. ஜனஸ்தானத்துல இருக்கிற ராட்சசர்கள் பகவோ ஹதாக, எத்தனையோ ராட்சசர்கள்லாம் ராமனாலே கொல்லப்பட்டார்கள். கரச்ச நிகதா சங்கே, அந்த கரனும் அந்த ராமனாலே அழிக்கப்பட்டவனாக நான் நினைக்கிறேன். கரனும் கொல்லப்பட்டான். கதஞ்சித் அகமாகதா, நான் ஏதோ ஒரு பிரகாரமா நான் வந்துட்டு இருந்தாங்க. அகம்பனம் சொல்லிட்டு சொல்றான், அசாத்தியா குபிதோ நாம விக்ரமேண மகாயசா ராமஹ யதி குபிதா, ராமன் கணக்கு கோபம் கொண்டவராக ஆயிட்டேன்னாக்க அசாத்தியா, அந்த அவரை யாராலையும் தடுக்க முடியும். அசாத்தியராக இருக்கேன்னா கோபம் கொண்ட ராமனால யாராலையும் எதிர்க்கவே முடியாது. விக்ரமேண மகாயசா, அவருடைய பராக்கிரமம் இருக்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆகையால அந்த பராக்கிரமத்தினால இவர் பிரசித்தி பெற்றவராக இருந்துருக்க. ஆபகாயாக சுபூர்ணாயாக வேகம் பரிஹரேத் சரைஹி, பெரிய நதி போறது, ரெண்டு பக்கமும் இந்த கரையில இருந்து அந்த கரையை தொட்டு ரெண்டு கரையில தொட்டு வெள்ளம் பெருக்கெடுத்துட்டு போறது ஒரு நதி. அத்த கூட சுபூர்ணாயாக வேகம் பரிஹரேத் சரைஹி, ராமர் பானம் போட்டேர்னாக்க அப்படியே அந்த வெள்ளம் அப்படியே தடுத்து நின்றுங்க, தாண்டி போகாத. அவ்வளவு பராக்கிரமும் ராமனுக்குன்னு அர்த்தம். ததார கிரக நட்சத்திரம் நபச்சாப்யவசாதயேத், ஆகாசத்துல பார்க்கலாம் பிளானட் இருக்கும். தார கிரக நட்சத்திரம்னு சொல்லி சொல்ற. அதாவது தாரன்றது நாம எல்லாமே நட்சத்திரம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம்.
அதுல கிரகங்கள் பிளானட்டும் இருக்கு, நட்சத்திரங்களும் இருந்துருக்கு அந்த இடத்துல. ஆகையால பெருமாள் ராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிரக நட்சத்திரங்களோடு இருக்கக்கூடிய ஆகாசத்தையே கூட நபசா வியவசாதையே அப்படியே ஒரு செதறடிச்சிருவேறாம். அசோ ராமஸ்து மஜ்ஜந்தீம் ஸ்ரீமான் அபியுதரத் மஹீம். பூமியே சமுதிரத்துக்குள்ள மூழ்கி போறதா இருந்தா கூட தன்னுடைய பானத்தினால அந்த பூமிய மேல கொண்டு வந்துருவேறான் அப்படின்னு வந்துருவேறான். பித்வா வேளாம் சமுத்திரஸ்ய லோகானாத்மவேதிமானே. கடலுடைய கரையெல்லாம் உடைச்சி, அப்போ அந்த சமுத்திரம் கரையை உடைச்சாச்சுன்னாக்கா சமுத்திரம் எல்லா இடத்துலயும் போயிடும், லோகம் மொத்தம் அதுல அந்த ராவனுக்கு கோபம் வந்துடுச்சுனாக்கா லோகம் மொத்தம் முழுக வச்சுடுவேன்னு அர்த்தம். ரெண்டும் பண்ணுவேன். வேகம் வாபி சமுத்திரஸ்ய வாயும் விதமேச்சரை வாயும் வா விதமேச்சரை. இந்த சமுத்திரம் பொங்கி எழுந்தாலும் கூட அந்த சமுத்திரத்தினுடைய வேகம், வாயு வேகம் எல்லாத்தையுமே தன்னுடைய பானங்களால அப்படியே தடுத்து நிறுத்திடுவேறாம். சம்ஹ்யத்யவா புனர்லோகான் விக்ரமேண மகாயசா. லோகங்களை அழிச்சு மறுபடியும் பெருமாள் சிருஷ்டி பண்ணவும் வல்லவனாக இருந்துட்டு இருக்கான். இவன் சக்தஸ்த புருஷ வியாக்ரா சஷ்டும் புனரிமா பிரஜா நகி ராமோத சக்ரீவ சக்யோஜேதும் துவயாயதி. ராவணா, பகல் கனவு காணாத, ஒன்னால ராமனை ஜெயிக்க முடியாது. நகி ராமோத சக்ரீவ சக்யோஜேதும் துவயாயதி ரக்ஷசாம் வாபி லோகேன ஸ்வர்க பாபஜனைரிவ. ஒன்னால மாத்திரம் இல்ல, ரக்ஷசாம் வாபி லோகேன அரக்கர்கள் எல்லாரும் சேர்ந்தா கூட அவனை ஜெயிக்க முடியாது. பாப்பிகள் ஒரு 1000 பேர் சேர்ந்துட்டாக்கா சொர்க்கலோகம் கிடைச்சிருமான்னு அவளுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணாதான் சொர்க்கம் வரும். அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட ராமனை ஜெயிக்க முடியாதுன்னு அகம்பனம் சொல்ற வார்த்தை பெருமாளுடைய பெருமையை சொல்ற. ராவண கோஷ்டியிலே அவனுக்கு ஆப்தனானவன் பிரசித்தமாக்கின மகாத்மியம் இது. இந்த ராவண கோஷ்டியில ராவணனுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவன் இந்த அகம்பன். அவன் சொல்லி சொல்ற விஷயம் இது. இப்படி இது மாத்திரமில்ல, எதிரியாக இருந்திருக்கிற ராவணனே கூட ராமரை ஸ்தோத்திரம் பண்றான். அது ஒரு பிரகரணம் பார்க்கலாம். பெருமாளுடனே பொருது இழைத்து கலங்கிய ராவணன் தெளிந்து தன் பெயரை மீட்டு கொண்டு போன சாரதியை வெறுத்து சொல்லும் போதும் சத்ரோ பிரக்யாத வீரஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமை பஸ்யதோ யுத்தலுப்தோஹம் கிருத காபுருஷஸ்வயா என்று மேலே இவரது அவதார மகாத்மத்தை சொல்ல கடவன் நீரே. ராவணனே யுத்த பூமிக்கு வரான். ராவணனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கச்சே நடுவுல ஒரு சமயத்துல ராம பானத்தினால ராவணன் மூர்ச்சை அடைஞ்சு அந்த தேர்லயே கொஞ்சம் கழிச்சு விழுந்துடுறான். அப்ப சாரதி என்ன பண்றான்னா, இந்த தேரை யுத்த பூமியில இருந்து கொஞ்சம் தூரம் எடுத்தும் போய் ஓட்டியும் போயிட்டு அந்த ராவணனுக்கு சில ஆசுவாசப்படுத்தி ஜலந்த வச்சு மருந்து கொடுத்து இதெல்லாம் தேர்ல வச்சுட்டு இருப்பாவெல்லாம் அதெல்லாம் கொடுத்து ராவணனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி மறுபடியும் யுத்தத்துக்கு போற அளவுக்கு பண்றான். இந்த மூர்ச்சை தெளிஞ்ச உடனே பாக்குறான் ராவணன். யுத்த பூமியிலிருந்து தன்னுடைய சாரதி தன் தேர தூரம் ஓட்டி வந்ததை பார்த்த உடனே அந்த ராமன் அப்போ ராவணன் சொல்ற வார்த்தை சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமை. ஐயோ, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டேன்னு சாரதியை பார்த்து கோச்சிக்கிறான். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய, ராமன் எனக்கு சத்ருதான். ஆனா அவனுடைய வீரியம்ன்றது இருக்க எல்லாராலையும் புகழப்பட்டது. அப்படிப்பட்டவன் அவனால அவனுக்கு சரிக்கு சமமா இருந்துட்டு யுத்தம் பண்ணணும்னு நான் நினைச்சேன்.
அப்படி இருக்க யுத்த பூமியில இருந்து இந்த தேரை இப்படி தனியா ஓட்டி வந்துட்டிய ஒரு பேடி மாதிரி ஒரு கோழை மாதிரி என்ன ஆக்கிட்டிய அப்படின்னு அவன் முன்னாடி எனக்கு ஒரு அவமானம் வந்துட்டேன்னு சொல்ற. இப்ப ராமனுடைய பராக்கிரமத்தை எதிரியாக இருந்திருக்கிற ராவணனை கொண்டாடுறான்றது சொல்ற. இதெல்லாம் தான் சரண்ய சீலம், சரண்யனுடைய குணங்களுடைய ஒரு பிரகாசம் சொல்ற. பெருமாளுடனே பொழுது இழைத்து கிளங்கிய ராவணன் தெளிந்து தன் தேரை மீட்டு கொண்டு போன சாரதியை வெறுத்து சொல்லும் போது பசதோ யுத்த லுப்தோகம் கிருத காபுருஷஸ்வயான், நான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறவன் என்ன போய் காபுருஷன் ஒரு பேடியாக ஆக்கிட்டேன்னு சொல்றான். ஆகையால என்று மேலே அவதார மகாத்மியத்தை சொல்ல கடவுளே. இப்படி இதுக்கப்புறமா இந்த ராமாவதாரத்தினுடைய மகாத்மியத்தை அவன் வாயாலேயே சொல்றதாக இருந்துருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், இப்படி விபீஷணாழ்வான் மகாத்மனே என்றும் ராகவாயே என்றும் செருங்கு சொன்ன பரத்துவமும் சௌலபியமும் மேலே முதலிகள் பாசுரத்தாலும் வெளியிடப்பட்டது. இங்க சுருக்கமாக ராகவாயன்றது சௌலபியத்தை சொல்றது, மகாத்மனன்றது பரத்வத்தை சொல்றது. அந்த ராமனுடைய பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சுருக்கமாக இந்த இடத்துல சொன்ன அத அங்க இருக்கிற வானரர்கள் அது விஸ்தாரமா பெருசா சொல்றாளாம். அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித் திரிஷு லோகேஷு ராഘவ ஆத்மானம் பூஜயன் ராம பிருச்சஸ்மான் சுஹ்ருத்தயா என்றார்கள். இவ்வர்த்தம் தன்னையே சத்யவிரதாஸ்ரோதாத்மிகோ திருட விக்ரம பரீட்சகாரி ஸ்மிருதமானே நிசிரஷ்டாத்மா சுஹ்ருத்சுஜ என்று விவரித்தார்கள். அவெல்லாம் சொல்றா, இந்த லோகத்துல உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. இது பரத்துவம். அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித் திரிஷு லோகேஷு ராഘவ, இந்த 3 லோகங்கள்லயும் என்ன நடக்கிறது என்னன்ற சமாச்சாரம் உமக்கு தெரியாத சமாச்சாரம் எதுவுமே கிடையாது. இது சொல்றதுனால பரத்வத்தை சொல்லப்படுறது. ஆத்மானம் பூஜையன் ராம பிருச்சசி அஸ்மான் சுஹருத்தயா. இப்போ ஆத்மானம் பூஜையன் ராம பிருச்சசி அஸ்மான் சுஹருத்தயா, இந்த ராமன் வானரர்களுக்கெல்லாம் தோழன் என்கிற ஒரு புகழை, இப்படிப்பட்ட ஒரு பிரசித்திய லோகத்துக்கு தெரிவிப்பதற்காக எங்களுடைய அபிப்பிராயத்தை நீ கேட்கிற. வசதாக உமக்கு தெரியாது கிடையாது. இப்ப எங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கறதுனாக்கா எங்க அபிப்பிராயம் கேட்கின்றது இந்த சௌலபிய பிரகடனம். அங்க பரத்வத்தை முதல்ல சொன்ன திரிஷுலோகேஷு அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித்னு சொன்னதுனால சௌலபியம் சொல்லச்சு இங்க ஆத்மானம் பூஜை என்றாம பிருச்சஸ்ய ஆத்மான அஸ்மான சுஹ்ருத்தயா, எங்களையும் போய் அந்த குரங்குகளையும் கூட ஒரு நண்பனாக நினைச்சுண்டு நீ கேட்கறிய, இதுதான் விசேஷம்னு சொல்ற. தொம்பி சத்யவிரத சூரோ தார்மிகோ திருட விக்ரம பரீட்சகாரி ஸ்மிருதிவானே நிதிருஷ்டாத்மா சுஹ்ருத்சுஜ. தொம்பி சத்யவிரதா, நீ ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்க அதுல இருந்து எப்பவும் மாறாதவர், சொன்ன சொல் தவறாதவர்னு அர்த்தம். பெரிய வீரன், சூரஹா, தார்மிகா, தப்பு காரியம் பண்றது கூட பண்ணலாம் இல்லையோ, சொன்ன சொல் மாறாமல் இருக்கலாம் இல்லையோ. அப்படி இல்லாமல் சத்காரியத்துல வரச்சே தொம்பி சத்யவிரதா சூரஹா தார்மிகா திருட விக்ரமஹா அப்படின்னு சொல்ற. ஒரு சமயத்திலையும் தர்மத்தை கைவிடாதவர், ஒரு திருடமான பராக்கிரமத்தை உடையவர். பரீட்சகாரி ஸ்மிருதி மானே, எந்த ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னையும் பரீட்சகாரி என்று சொல்றதுனால அங்க அதை ஆலோசித்து இது பண்ணலாமா கூடாதா, இது பண்ணா என்ன ஏற்படும்
என்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆலோசிச்சு பண்றவன் ஸ்மிருதிவான் நிசிருஷ்டாத்மா சுஹ்ருத்சுத. ஸ்மிருதிமான் நல்ல ஞானத்தை உடையவன், நன்றியுடையவன். நிசிருஷ்டாத்மா சுஹ்ருத்சுத, சுஹ்ருத்துக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவன். என்ன அதனால தானே இப்போ சுக்ரீவரை கேட்கிறா, அங்க இருக்கிற முதலிகள் எல்லாம் கேட்கிறவ. அப்போ நண்பர்கள் சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறவன் அர்த்தம் என்று விவரித்தார்கள். ஸ்வம்ஹி என்ற இத்தாலே மேல் சொல்லப்படுகிற குணங்களுக்கெல்லாம் அதிசயாவகமான ஸ்வரூப வைலட்சண்யம் சொல்லுகிறது. இங்க இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் விவரணம் பண்றேன். ஸ்வம்ஹி சத்யவர்த்தா ஸ்வம்ஹி, ஸ்வம்ஹி நீரோ என்றால் அர்த்தம், நீரோ என்றால் இதுக்கப்புறமா சொல்லக்கூடிய சத்யவிரதா சூரஹா தார்மிகா திருடவிக்ரமா பரீட்சைக்காரி ஸ்மிருதிமான் சுகுருத்து நிசிருஷ்டாத்மான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற அது எல்லாமே இதுக்கப்புறமா சொல்லக்கூடியதாக குணங்களுக்கெல்லாம் அதிசயா வகையான சொரூப வைலட்சண்யம் சொல்லுகிறது. அந்த குணங்களுக்கெல்லாமே ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொரூப எம்பெருமானுடைய வைபவம், அந்த சொரூப வைலட்சண்யம் எம்பெருமானுடைய நிலைப்பாட்டை தருகிறது. போற்றாமரை பூவின் பரிமளத்திற்கு அல்லாத தாமரை பூவின் பரிமளத்தை காட்டில் ஆசிரிய வைலட்சண்யத்தாலும் அதிசயம் உண்டாயிருக்கும் மீது. தாமரை புஷ்பம் இருக்கு, தங்கத்தால ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாம். ஆனா அதில் பரிமளத்திற்கு அல்லாத தாமரை பூவின் பரிமளத்தை காட்டில் ஆசிரிய வைலட்சண்யத்தாலும் அதிசயம் உண்டாயிருக்கும் மீது. இதுல சில விஷயங்கள் என்னன்னா, எதை சார்ந்து இருக்கிறதுன்றதையே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய புஷ்பத்துக்கு ஒரு வாசனை, ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு, அந்த தாமரை பொன்னாலாகிய ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு, அதுல கந்தம் இல்லை. எப்பேனா ஒரு அதுல கணக்கு கந்தம் வந்துடுத்துனாக்கா, வாசனை கணக்கு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ எதுக்கு பெருமை அதிகம்? அந்த பொற்றாமரைக்கு தான் பெருமை அதிகம். என்ன சாதாரண புஷ்பத்துக்கு இருக்கக்கூடிய வாசனை தான் அதுக்கும் வருதுன்னா கூட அது எதை ஆசிரியிச்சிருக்கு? அந்த வாசனை பொற்றாமரைய ஆசிரியக்கிறதுனால, அந்த ஆசிரிய வைலட்சண்யத்தினால இருப்பிடத்தினுடைய பெருமையால அதுக்கு பெருமை வருது. அந்த மாதிரி எம்பெருமானிடத்துல ராமனிடத்துல இந்த குணங்கள் இருக்கிறதுனால குணங்களுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லி சொல்ற. குணாயஸ்தம் லோகே குணிஷிகமதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்திதரபதே தத்வை புனः குணா சத்யஜான பிரபுதய தத்வத்கததயா சுபீபூயம் யாதா இது நிர்ணயிஷ்ம ஸ்ருதிவசாத். இது வரதராஜ ஸ்தவத்துல தேவபெருமாளை பார்த்து ஆழ்வான் சாதிக்கிற விஷயம். லோகத்துல வரைச்சே ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் எப்படி சொல்றது? அவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை இட்டுதான் சொல்றோம். குணாயத்தம் லோகே, இவனிடத்துல நற்பண்புகள் இருந்ததுன்னாக்க குணிஷுகி மதம் மங்களபதம், அந்த குணம் இருக்கிறவன் குணி, குணத்துக்கு ஆச்சரியமா இருக்கிறவன் குணி. அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மங்களபதம், இவன் நல்லவன் கெட்டவன் சொல்றது குணாயத்தமாக இருந்துருக்கு. இது எதிர்மறையாக உம்மிடத்துல இருந்துருக்குன்னு அர்த்தம். விபரியஸ்தம் ஹஸ்திதரபதே தத்வை புனः, துவை புனः உம்மிடத்துல விபரியஸ்தம், இது எதிர்மறையாக இருக்கு. ஏன்னா இந்த குணங்கள்லாம் அந்த தேவப்பெருமாளை ஆசிரியச்சதுனால குணங்களுக்கு பெருமையாக. லோகத்துல சாதாரணமா நற்பண்புகள் இருக்கிறத கொண்டு அவனிடத்துல இருக்கிற பண்புகளால ஆசிரியமாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு பெருமை ஏற்படும்.
இங்க ஆசிரியத்தினால பெருமை. பொற்றாமரையில ஒரு வாசனை இருந்தாக்கா அந்த ஆசிரியத்தினால அதுக்கு எப்படி பெருமை வருதோ அந்த மாதிரி இந்த நற்பண்புகள் எல்லாம் உம்மிடத்துல சேர்ந்ததுனால அந்த பண்புகளுக்கு பெருமை ஏற்பட்டதுன்னு சொல்ற. குணா சத்யஜான பிரபுதய உத்கதய சுபீபூதம் யாதா இது நிர்ணயிஷ்ம ஸ்ருதிவசாத். இங்க குணா சத்யஜான பிரபுதய, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லி சொல்றோம். இங்க சத்தியம் ஞானம் அனந்தம், சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்வாதி இந்த குணங்கள்லாம் தொத்கதிதையா பிரம்மபூதமாக இருந்திருக்கிற உம்மிடத்துல இருக்கிறதுனால அவைகளுக்கெல்லாம் சுபி பூயம் யாதா இது நிர்ணயிஷ்ம ஸ்ருதிவசாத். அதுகளுக்கெல்லாம் நல்ல குணங்கள்னு அதுக்கு சுபி பூயம் யாதா இவையெல்லாம் சுபமான குணங்கள்னு லோகத்துல போற்றுகிறார்கள். இதுதான் ஸ்ருதியும் சொல்லிருக்கு. ஆகையால உம்மால குணங்களுக்கு பெருமையை தவிர குணங்களால உமக்கு பெருமை இல்லைன்றது இந்த இடத்துல சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல தொம்ஹி சத்யவிரதா சூரோ தார்மிகோ திருட விக்ரமஹா பரீட்சகாரி ஸ்மிருதிவான் சசிருஷ்டாத்மா சுசுச்ச என்று சொல்ற. இந்த ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் சத்யவிரதா சூரஹா தார்மிகான்றதுக்கெல்லாம் சுவாமியை வியாக்கியானம் பண்ற. இந்த இடத்துல அந்த வியாக்கியானத்தை அடுத்த உபன்யாசத்தை நாம பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் கவிதா மகா கல்யாண வேதாந்த